நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாலை வேலைக்காக, உம்முடைய அன்புக்காக, ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நாங்க பெற்றிருக்கிற இந்த ஐக்கியத்துக்காக, ஆண்டவரே நல்ல ஒரு ஃபெலோஷிப்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நேரத்தை எங்களுக்கு மகிழ்ச்சியாக்கி கொடுக்கிறீர். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலையிலும் கூட சுவாமி, நாங்க உம்முடைய பாதத்துல வந்து இந்த வசனங்களை தியானிக்க கூடியிருக்கிறோம். ஒரு விசை கூட நீர் எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி இந்த நேரத்துல இந்த வசனங்களை தியானிக்க அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கிய சுவாமி, நீர் எங்களை நினைச்சு பார்த்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் தாமே உதவி செய்யும்படியா இவை நோக்கி பார்க்கிறோம். எல்லா டெக்னிக்கல் இது கனெக்டிவிட்டி, கரண்ட், பவர் ஃபெயிலியர் இல்லாம தடையின்றி நாங்க அதை கவனிக்க, ஆண்டவரை தியானிக்க உதவி செய்யுங்க. வர இருக்கிற சகோதரியை சீக்கிரமாய் அழைத்து வர நீர் உதவி செய்யுங்க. இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. கற்றுத்தாரும், கேட்கிற மனதை தாரும், அதன்படி வாழ உதவி செய்யும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். கடந்த வாரத்துல நம்ம இந்த 3ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த ரோமர் நிருபம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையான ஒரு நிருபம். ஏன்னு சொன்னா, இதுல பல கோட்பாடுகளை வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு நிருபமா இருக்கிறத பார்க்கிறோம். முக்கியமான கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை சத்தியங்களை இந்த நிருபத்துல பவுல் எழுதியிருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாவற்றிலும் காட்டிலும் இதுல கொஞ்சம் ஆழமாக, அதிகமாக விளக்கி எழுதியிருக்கிறார். ஏன்னா, இந்த மக்களை குறித்து அவருக்கு ரொம்ப பாரம். இவர்களை பார்க்கணும்னு ரொம்ப விரும்பினார். ஆனா கடைசியா அவருடைய மரணத்துக்கு அந்த தீர்ப்புக்காகத்தான் அவர் அங்க வந்தார். அது வரைக்கும் அவரால் வர முடியல. ஆனா அவர்களுக்கு இந்த கடிதத்தின் மூலமாக அவருடைய அன்பையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் அதுல சொல்லியிருக்கிறார். அடிப்படையாக ரட்சிப்பு, நீதிமான் ஆகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது, எப்படி நாம் தொடர்ந்து கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது, அன்றைக்கு இருந்த பல கோட்பாடுகள், தவறான எண்ணங்கள், அவைகளை எல்லாம் அதை எப்படி அவர் வந்து விளக்கி சொல்லியிருக்கிறாருன்னா இந்த ரோமர் நிருபத்துல நாம பார்க்கிறோம். இப்ப இந்த 19, 20 வசனத்துல நாம பார்க்கும்போது முக்கியமா அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, நியாயப்பிரமாண கிரியைகளினாலே நாம் வந்து ரட்சிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத அழுத்தமா சொல்றாரு. ஏன்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் அல்லது சட்டம் என்ன சொல்லும்னா, இன்றைக்கும் கூட உலக சட்டங்கள் என்ன சொல்லும்னா, இதை செய்யாதே, இது தப்பு அப்படின்றத சொல்லும். ஆனா அதை நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கு மாற்று என்ன, அதுக்காக நாம என்ன செய்யணும், அதுல இருந்து வெளியே வர்றது எப்படி, அதெல்லாம் அந்த வசனம், அந்த சட்டம் சொல்லாது. நியாயப்பிரமாணம் சொல்லி தராது. நீ திருடாதே அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் சொல்லும். ஆனா திருடுனத இல்ல இந்த மாதிரி வேற திருட்டுகளை அது என்ன அப்படின்லாம் நியாயப்படுத்தி அது அது வந்து பேசாது. திருடாதே, ஒரே ஒரே இதுதான். அந்த மாதிரிதான் நியாயப்பிரமாணத்தை பொறுத்தவரை. அதனாலதான் அது நம்மை ரட்சிக்க முடியாது, அது நம்மை குற்றப்படுத்தும். ஆக்சுவலா நியாயப்பிரமாணம் வந்து நம்மை, நாம் செய்கிற பாவங்களை சுட்டி காட்டும். இட் வில் கிவ் அஸ் த நாலேஜ் ஆஃப் சின். என்ன பாவங்கிறத நமக்கு சொல்லித்தருமே ஒழிய நாம் அதிலிருந்து எப்படி மீளலாங்கிறத அது சொல்லித்தராது. ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து இதே மாதிரி தான். அதனால மனுஷனுக்கு எப்பவுமே என்ன ஒரு ஒரு எண்ணம் அல்லது ஒரு உணர்வுன்னா, இந்த பாவத்திலிருந்து நாம மீண்டு கொள்றதுக்கு ஏதாவது செய்யணும். நாம் நம்மையே நியாயப்படுத்திக் கொள்வதற்காக எதையாவது செய்யணும்ன்றது அன்றிலிருந்து, ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே இந்த உணர்வு மனுஷனுக்குள்ளாக இருந்தது. அவர்கள் தவறு செய்த உடனே தேவன் அவர்களை தேடி போகும்போது முதல்ல அவங்க செய்தது என்னன்னா, ஒளிந்து கொண்டார்கள். இரண்டாவது, அவர்களாகவே ஒரு அத்தி இலையை எடுத்து தங்களுடைய சரீரத்தை மூடிக்கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள்.
ஆனா வேதத்துல பாக்குறோம் அதெல்லாம் அவங்களுக்கு நீதி ஆகாது. அதையெல்லாம் ஆண்டவர் நீதியாய் எண்ணவே இல்லை. அவங்களா சொந்த முயற்சியால எதை செய்தாலும் பாவத்துக்காக ஒரு மீட்பாய் அது அமையாது. மனுஷனால அதை செய்ய முடியாது. ஏன்னா மனுஷன் குறைவுள்ளவன். மனுஷன் அடிக்கடி பாவத்துல விழுகக்கூடியவன். அதனால தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரிசுத்தமுள்ளவராகிய, ஒரு குற்றமும் செய்யாதவராகிய நம்ம ஆண்டவர் தான் அந்த காரியத்தை நமக்காக செய்ய முடியும். வேற யாராலையும் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. யோபு கூட அவருடைய புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அவர் எழுதியிருக்காரு, how can a man be righteous before God? ஒரு மனிதன் எப்படி கர்த்தருக்கு பார்வையில நீதிமானாய் இருக்க முடியும்? இதைத்தான் பவுலும் இந்த இடத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். அதாவது நம்முடைய கிரியைகளினாலேயோ அல்லது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனாலேயோ நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அவருடைய கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பெரிய நிறைய காமெண்டேட்டர்ஸ் இதை பற்றி இப்ப இந்த புஸ்தகத்தை பற்றி இந்த காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஜேபி பிலிப்புங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு நேரான ஒரு ஒரு சட்ட ஒரு கத்தினே வச்சுக்கோங்களேன், ஒரு நேரான ஒரு கத்தியா இருக்கு. அதை பார்க்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையை பக்கத்துல வச்சா அந்த நேரான கத்தியை பார்க்கும்போதுதான் நம் வாழ்க்கை எவ்வளவு வளைவு நெளிவா இருக்குன்றது தெரியும். ஒரு நம்முடைய கத்தியுடைய இதையும் இன்னொரு நேரான கத்தியை வைத்து நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்லயோ இல்லைன்னா ஒரு லென்ஸ்லயோ பார்த்தாதான் அந்த நேரான கத்தி எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அது நியாயப்பிரமாணம். ஆனா நம்மளுடைய இது மேலையும் கிளியுமா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும்னு சொல்லி அது அப்படி ஒரு உதாரணத்தை அவர் ஜேபி பிலிப்ன்றவர் சொல்றாரு. இந்த பூல் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்றாருன்னா, அது அதனால இந்த நியாயப்பிரமாணமே நம்ம ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அது அப்படி நம்ம நினைக்கிறதற்காக இல்லை. அதனாலதான் நமக்கு என்ன ஆச்சு, பாவம்னா என்ன, நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிஞ்சது அப்படின்றத அவர் சொல்றாரு. ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுத்தது வேணா நோக்கம் வேறையா இருக்கலாம். ஆனா நமக்கு அது எப்படி பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னா, நம்முடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ள அது உதவி செய்யும். அதனாலதான் கலாத்தியர் 3:24 பவுலடியார் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, நமக்கு நியாயப்பிரமாணம் உபாத்தியாய், அதாவது டீச்சர், டியூட்டர் அப்படின்ற மாதிரி அது நமக்கு இருக்கு. நியாயப்பிரமாணத்தின் மூலமா நம்ம அதை படிக்கும்போது அதன் மூலமாய் நாம் கிறிஸ்துவின் இடத்துல நாம் வந்து சேர முடியும். ஆனால் விசுவாசத்தினாலேதான் நாம் நீதிமானாக்க முடியும். என்ன விசுவாசம்? கிறிஸ்துவின் ரத்தம் தான் என் பாவத்தை ரட்சிக்க முடியுங்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தினால்தான் நான் ரட்சிக்கப்பட முடியும், நான் நீதிமானாக்கப்பட முடியும். நியாயப்பிரமாணம் என்னை கிறிஸ்துவிட்ட கொண்டு வரும், அவ்வளவுதான். ஆனா அது என்னை ரட்சிக்காது, என்னை நீதிமானாக்காது. அது நான் கிறிஸ்துவனிடத்துல இந்த விசுவாசத்திற்குள் வந்து விட்டேனானால் இனி எனக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, என கிறிஸ்துவே எனக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்துல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல 24, 25 வசனங்கள்ல பவுல் கலாத்தியருக்கு எழுதியிருக்கிறாரு. அது நமக்கு இப்போ ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். அடுத்த 2 வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பவுல் நியாய பிரமாணம் இல்லாம தேவநீதி வெளிப்பட்டிருக்காது. அதனால என்ன நம்ம பாக்குறோம்னா, நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அதற்கு சாட்சியிடுகிறது. எதுக்கு? தேவநீதிக்கு. தேவநீதினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், நாட் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் மேன் ஆர் ஜஸ்ட் ரைச்சியஸ்னஸ், ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். இப்ப தேவநீதி. ஏன்னா நமக்கு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆனா நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய கிரியைகளினாலும் அல்ல. தேவன் நமக்கு அந்த நீதியை தருகிறார். நாம் அவரிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போது நமக்கு அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். அவரே நமக்கு அந்த நீதியின் ஆடையை அணிகிறார், நமக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுக்கிறார்.
அப்ப நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அது வரைக்கும் அழுக்கடைந்த கன்றி சேற்றுல இருந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் அவரிடத்திற்கு நாம் வரும்போது நம்மை அவர் கழுவி சுத்திகரித்து நமக்கு ஒரு புதிய ஆடையை அணிவித்து ஒரு மோதிரத்தை கொடுக்கிறார். என்னது? அதுதான் அவருடைய பிள்ளை அப்படிங்கிற அதிகாரம். சோ நம்மை நீதிமான் ஆக்குகிறார். சோ இது தேவ நீதி, வேற எந்த நீதியும் இல்லை. அதனால விசுவாசிக்கிற யாருக்கும் இது பலிக்கும். ஏன் இத திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, அன்றைக்கு யூதர்களுக்கு தான் எல்லாம் சொந்தம், யூதர்களுக்கு தான் நியாயப்பிரமாணம், யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு, அவர் யூதர்களுக்காகத்தான் மேசியாவா வந்தாருன்னு அங்க சொல்லி இருக்கிறதாக அன்றைக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இதனால பவுல் திரும்ப திரும்ப சொல்றாரு, அது புறஜாதியாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்களும் விசுவாசிக்கும் போது அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப அங்க சொல்றத நாம பார்க்கிறோம். சோ இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஒரு புது உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவ நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டுல அந்நாட்களில ஒருவேளை அந்த நிலைமை இருந்தது. அவங்க அதை நம்பி விசுவாசித்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அப்புறம் புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் இது அதெல்லாம் நிறைவேறுகிறதே ஒழிய, அது தொடர்ச்சியாக அன்றைக்கு இருந்த சட்டங்கள், அன்றைக்கு இருந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறுகிறதே ஒழிய, இயேசு கிறிஸ்து சொல்லுவது என்ன என்றால், அது நியாயப்பிரமாணம் உங்களை ரட்சிக்காது, என்னுடைய இரத்தமே அதை ரட்சிக்கும். ஆகவே அந்த இரத்தத்தினாலே உண்டான அந்த தேவ நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி, அப்பார்ட் ஃப்ரம் த லா. அவர் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தது நியாயப்பிரமாணத்தில் அல்ல, நியாயப்பிரமாணம் இல்லாத அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய தகுதியினால் அல்ல, கிருபையினால். இதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் மட்டுமே தேவை. இப்ப விசுவாசம்னு சொல்லும்போது அது கொஞ்சம் அப்டிராக்டா தான் இருக்கு. ஆனா அந்த விசுவாசம் தான் அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கையில. காணாததை விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். எப்படின்னு சொன்னா, உதாரணமா இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறதுக்கு நம்ம விசுவாசம் தான் அச்சாட்சி. அது அது வசனத்தின் மூலமா நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அது வேற யாராலையும் அதை நிரூபிக்க முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படல அப்படின்னா லிட்ரலா வாஷ் பண்ணப்படல. பட் வி நோ தட் வி ஆர் பீயிங் வாஷ்ட் பை காட் அண்ட் வி ஆர் ஃபர்கிவன். நம்ம பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்கிற அந்த நிச்சயம் உண்டு. ஏன்னா நம்ம அதை அறிக்கை செய்து மனம் திரும்பி அவரிடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கோம். சோ இது எப்படி வெளியே தெரியும்னா, நம்முடைய கனிகளினால் வெளியே தெரியும், நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தினால் வெளியே தெரியும். மாறுதல் இல்லாம நம்ம அப்படியே இருந்துகிட்டு நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னா, யோவானுடைய நிருபத்துல அவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் பொய்யர்கள், அவர்களிடத்தில் உண்மை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ உண்மையா ரசிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும். பழைய வாழ்க்கை ஒருவேளை வித்தியாசமா இருந்திருக்கலாம், அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. பழைய வாழ்க்கையை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ இருந்து வந்த உடனே தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பம். நான் அந்த குடும்பத்துல பிறந்து இவ்வளவு பெரிய இதுல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட் ஒன்ஸ் யூ கம் டு கிரைஸ்ட், யூ ஸ்டார்ட் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டார்ட்ஸ். அதுதான் திரும்ப திரும்ப பவுலும் சொல்லுகிறார். அதனால நமக்கு அது ஈவா கொடுத்திருக்காரு. எபேசியர் 1ல வாசிக்கிறோம், இந்த 2லயும் வாசிக்கிறோம். எபேசியர் 1:2 நம்ம ரட்சிக்கப்படுறது எப்படின்னு வாசிக்கிறோம். அங்க நமக்கு ரட்சிப்பு தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்த்தோம். It's a gift. God has given this gift of salvation to us. அதை நம்ம ரிசீவ் தான் பண்ண முடியும். We cannot earn. நாம் அதை சம்பாதிக்க முடியாது, நாம் அதை எதையாவது செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நாம செய்யறதுக்கு முயற்சிப்போமானால் நம் இருதயத்துல கசப்பும், இருதயத்துல மாயமான காரியங்களும் உண்டு, பிசாசு உண்டுன்னு சொல்லி பேதுரு அந்த சீமோன்கிற மந்திரவாதிய சொன்னா பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த சீமோன்கிற ஒரு மந்திரவாதி, சீமோனா ஸ்தேவான் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி, அவர் என்ன செய்யறாரு, பேதுரு எல்லாரையும் அற்புதங்களை செய்யறத பார்த்தோன்னே
தானும் அற்புதத்தை செய்யணும் சொல்லி அந்த பரிசுத்தாவிய எனக்கு விலைக்கு கொடுங்கன்னு பரிசுத்தாவிய விலைக்கு வாங்கிக்கலான்னு யோசிக்கிறாரு. பாத்தீங்களா என்ன அளவு கரப்டிவ் மைண்ட். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் உலகத்தார் சிந்திப்பார்கள். ரட்சிக்கப்படாட்டா நம் நிலைமை அப்படிதான் இருக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனாலதான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்கிறோம். எதையும் அவருடைய கிருபை என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம். So that is it what I already told you. 23ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. இது நமக்கு நல்லா புரியும். அதாவது ஆதியில முதல் மனிதனை உண்டாக்கின போது தம்முடைய சாயல்ல அவருடைய ஆவியை ஊதி ஜீவாத்மாவை ஆக்கினார். ஆனா அந்த மனிதன் பாவம் செய்ததினாலே என்னாச்சு? எல்லாரும் பாவம் செய்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவர் தேவ சாயல்ல இருந்ததுனால தேவனுடைய மகிமை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அந்த மகிமையை அவன் இழந்ததினாலே அதற்கு பின் வந்த அனைத்து சந்ததிகளும் தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். ஆனாலும் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்ப இங்க மகிமையை முழுமையா பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரலோகத்திலே அந்த மகிமையை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சோ இப்போ இந்த பாவத்து நிமித்த நம்முடைய மகிமை இழந்தவர்களா இருக்கிறோம். ஆனா அவர் என்ன செய்யற, யார் அத விசுவாசித்து கேட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் அனைத்து பேருக்கும் அதை அவர் உரித்தாக்குகிறார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய கிருபையினால எல்லாருக்கும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய வசனங்களை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுல முக்கியமா ஆபகுக்கு 2:4 என்ன சொல்றதுன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல சிலருக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல 35 அந்த அந்த வயசுல அவங்க என்கிட்ட கேக்குறாங்க, நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன்னு நான் ரட்சிக்கப்படணும்னு வீட்டுக்காரர் சொல்றாரு. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். நான் யாருக்கும் துரோகம் நினைச்சது கிடையாது. நான் ஆண்டவருடைய அவர் ஊழிய போறாரு, அவர் ஊழியத்துக்கு நான் ஜெபிக்கிறேன், அவருக்கு உதவி செய்யறேன். இது என்ன நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டே இருக்காரு. எங்களுக்கு வீட்டுல இதே சண்டையா இருக்குன்னு அந்த சொன்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை தான் சொன்னேன். எல்லாரும் பாவம் செய்து, யாருமே நான் பாவம் செய்யலன்னு சொல்லவே முடியாது. என்னிடத்தில் பாவம் இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிறந்ததே பாவத்தினால்தான். ஜென்ம சுபாவம், அந்த ஜென்ம பாவம், அந்த ஜீனு நமக்குள்ள இருக்கு. சோ அந்த பாவங்கள், அந்த அந்த பாவத்தை முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து, நான் பாவிதான், ஆனாலும் ஆண்டவனே உம்மிடத்துல வந்தேன், என்னை ரட்சியும் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் வசனத்துல சொன்னது போல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் என்னில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த வசனங்களை சொல்லி நாமும் அறிக்கை செய்யும் போது நம்ம செய்யற கிரியையெல்லாம் அப்புறம் நம்ம பிறந்த நம்ம இடத்துல இருக்கிற அந்த ஜென்ம பாவங்களை ஆண்டவர் இடத்துல நம்ம அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு உடனே மன்னிக்கிறார். ஏன்னா அதுக்கான பிரைஸ் தான் அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். இப்ப சிலுவையில அவர் செய்த அந்த பெரிய காரியத்தை இதை நம்ம செய்யலைன்னா நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நாம எவ்வளவு நல்ல காரியங்கள் அதுக்கப்புறம் செய்தாலும் இந்த காரியத்தை நம்ம செய்யலைன்னா நாம் அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலைங்கிறது தான் அர்த்தம். அந்த பாவத்துக்கு ஆளாகும். சோ நாம முதல்ல இதை செய்யணும். இதை செய்யும் போது நம் பாவத்திற்குரிய நித்திய ஆக்கினையான தண்டனையிலிருந்து நாம விடுவிக்கப்படுவோம். அதான் இந்த 6வது இந்த யோவான் இந்த ரோமர் நிருபத்துல முக்கியமான ஒரு ரகசியம். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு பின்பு நாம் செய்கிற பாவங்கள், அதாவது இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவங்கள்,
செய்யாம முடியாம இருக்கக்கூடிய பாவங்கள். ஏன்னு சொன்னா பாவத்தின் வல்லமை இன்றும் இருக்கு. பிசாசு சுத்திக்கிட்டே இருக்கான் இல்லையா? அவன் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்கு பெரிய அடி விழுந்துரும். அப்ப இன்னும் ஆக்ரோஷமா அவன் என்ன செய்வான்? நம்ம சுத்திக்கிட்டே இருப்பான். ஏதாவது சோதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம அதுல விழுகிறதுக்கு முயற்சிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த மாதிரி நம்ம செய்யற சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் என்ன செய்வாரு? அது பாவத்தின் வல்லமையில இருக்கிறோம். அதை நாம் ஜெபிக்க 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 ஒவ்வொன்னா நம்ம மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். இப்படி வளர 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 நாம என்ன ஆகும்? அவரை போல் ஆயிட்டே இருப்போம். ஒரு நாள் நம்ம மரணம் அல்லது அவர் வருக ஏதோ ஒன்று நிச்சயமா நடக்கும். அப்போ நாம என்ன ஆகும்? அவரை போல மகிமை பெற்றவர்களாக அப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா நித்திய அவரோடு கூட இருக்கிற அந்த நித்திய அந்த அந்த ஃபெலோஷிப்ல பாவமே இல்லாத இடத்துல. ஸோ 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் பெனால்டி ஆஃப் சின், அதை நம்மகிட்ட இருந்து நீக்கிடுவாரு. செகண்ட் பிரசன்ஸ் ஆஃப் சின், இதிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஆனா நம்ம திரும்ப திரும்ப விழுவோம். ஏன்னா நம்முடைய சுபாவம் அப்படி இருக்கா, நேச்சர் அப்படி இருக்கா, அதெல்லாம் முழுசா மாறணும். கிரைஸ்ட் லைக் நேச்சர் வரணும். அப்போ அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதுல விழுந்து விழுந்து எந்திரிப்போம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆனா கர்த்தர் உதவி செய்வார். கடைசியா நம்ம இறந்த பிறகோ அல்லது ஆண்டவருடைய வருகையின் சமயத்திலேயோ நாம ஒரு புது மேனியை பெற்றுக்கொள்வோம். மகிமையுள்ள ஒரு மேனியை பெற்றுக்கொள்வோம். அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலும் 50ஆம் வசனத்துக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழிவில்லாத நித்திய மேனியை நமக்கு ஆண்டவர் தருவார். அவர் சாயல் அப்படியே தருவார். அப்போ அது மகிமையுள்ள சரீரமாய், இது அழிவுள்ள சரீரம் அல்ல, மகிமையுள்ள சரீரம். ஏன்னா இந்த அழிவானது எதுவுமே பரலோகத்துக்கு வராது. அவருடைய பிரசன்ஸ்ல அது இருக்க முடியாது. So we have to be transformed. So that will happen. So இதான் ரகசியம். இதுதான் இந்த 3 ஸ்டெப்ஸ். இங்க மாரிஸ்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை பெரிய விபச்சாரிகள், இந்த கொலைகாரர்கள், இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னா இந்த மகிமைக்கு பெற்று பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க. ஒருவேளை பாதாளத்துல, இந்த சுரங்கத்துக்கு அடியில அவங்க அந்த நிலைமையில நிக்கிறவர்களா இருக்கலாம். நீ ஆனா உன்னுடைய நல்ல ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு நீ எங்க இருக்கிறன்னா மலை மேல நிக்கலாம். ஆனா நீ மலை மேல நின்னாலும் சுரங்கத்துல இருந்தாலும் உன்னால வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை தொட முடியாது. ஏன்னா அதற்கான தகுதி உங்ககிட்ட இல்லை. சோ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் பாவம் செய்து, அதைத்தான் அவரங்க அழுத்தமா சொல்றாரு. ஒரு பொயட்டிக்கா சொல்றாரு, எவ்ரி ஒன் ஃபால்ஸ் ஷார்ட், ஆல் ஹேவ் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி. அதனால எல்லாரும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த நிலைமையிலிருந்து நீ அந்த நட்சத்திரத்துக்கு ஏதுவாய் நட்சத்திரத்தை போல ஜொலிக்க உன்னால முடியும். எப்படி? அவருடைய கிருபையினால, அவருடைய நீதியினாலே, அவர் உண்மையில் வைத்திருக்கிற தேவ நீதியினால நீ அப்படிப்பட்டவனாய் மாற முடியும் என்பதுதான் இந்த மாரிஸ் சொல்றார். இதான் நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. இதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம உற்சாகமாய் சொல்லி தரணும். கவலையே பட வேண்டாம். டியூட்டி இஸ் டு ரிப்பென்ட். ஆஸ்க் காட் ஃபார் ஃபர்கிவ்னஸ். God will forgive you. ஒருவேளை இனிஷியலா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்ப இது என்ன நான் சும்மா சும்மா பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஈவன் அதர்ஸ் வுட் ஆஸ்க். கிறிஸ்டியானிட்டி ரொம்ப சுலபம், அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டுடலான்னு. ஆனா உண்மையான ஒரு அன்போடு நம்ம அதை செய்யறப்போ நமக்கு நல்லா தெரியும், திரும்ப அடுத்த தடவை நம்ம அந்த தப்பு செய்யறதுக்கு முடியாது. ஏன்னா ஆவியானவர் உள்ள இருப்பாரு. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அந்த காரியத்தை செய்ய போகும்போது இது தப்புன்னு உணர்த்துவார். அவரையும் அடக்கிட்டு நம்ம போய் செய்யும் போது நிச்சயமா நம்ம அந்த ரட்சிப்புங்கிற அந்த முதல் படி சரியா செய்யலன்னு அர்த்தம். இந்த முதல் படிய நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றிருந்தோமானா, சரியா பெற்றிருந்தோம்னா,
திரும்ப திரும்ப பாவங்களை நாம செய்ய மாட்டோம். தொடக்கத்துல கொஞ்சம் அந்த மாதிரி வளர்ந்தாலும் ஆஹ் அதுக்கப்புறம் நம்மால அதை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. ரெண்டாவது நம்மாலேயே நமக்கே அந்த பாவ நேச்சர் மாறிடும். ஏன்னா நமக்குள்ள அந்த புதிய இருதயத்தை கொடுப்பார், ஒரு சுத்த இருதயத்தை கொடுப்பார். அந்த சுத்த இருதயம் எப்படி இருக்கும்னா பரிசுத்தத்தை நாடுகிற இருதயமாய் மாறும். அது வரைக்கும் தீமையை பற்றியோ பரிசுத்தத்தை பற்றியோ போதரே பண்ணாது. நினைச்சத மனம் போல செஞ்சுக்கிட்டு இருக்கிற இருதயம் ஒரு பரிசுத்தத்தை நாடுகிற இருதயமாய் மாறிவிடும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம நல்லதே செய்வோம். ஏன்னா தேவ நீதி நமக்குள்ள இருக்கு. அந்த ரைச்சியஸ்னஸ் இட் வில் கைட் அஸ், இட் வில் மேக் அஸ் ரைச்சியஸ் பர்சன். சரி, முக்கியமா 4 விதத்துல நாம ஆவிக்குரிய விதத்துல பாவத்தை நம்ம பல விதத்துல செய்யறோம். ஆனா இந்த மகிமைய நாம இழந்து போகிறதற்கு 4 முக்கியமான காரியங்கள் உண்டு. அது முதல் காரியத்தை வைத்து மற்ற 3ம் உண்டு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல தேவனுக்குரிய மகிமையை நாம் நம்முடைய எண்ணங்கள்ல, செயல்கள்ல, வார்த்தைகளில நாம காண்பிக்காத போது நாம நம்முடைய மகிமையிலிருந்து விழுந்து போகிறோம். ஏன்னா தேவனை முக்கியப்படுத்தாம, அவர்தான் எல்லாம் என்கிற அவருக்கு கனத்தை கொடுக்காம, அவருக்கு புகழ்ச்சியை தராத ஒரு வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. நாம் செய்யற எல்லாமே வீண். இப்ப காயின் தன்னுடைய பலி செலுத்தினான். அவனுடைய கையின் பிரயாசத்தை அவன் செலுத்தினான். அவன் தனக்கு தோன்றினபடி அவன் செய்தான். அவன் என்ன பண்ணா காணிக்கைதான் வச்சான். அவனும் கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வச்சான். செய்த ஒரு நல்ல ஒரு செயல் தான். ஆனா அதை ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை முன்னிறுத்தல. ஆபேல் என்ன செஞ்சான்? கர்த்தர் மேல் பிரியமாய், அவருக்கு என்ன பிரியமா இருக்கணும், அவருக்கு நான் கொடுக்கறது உகந்ததா இருக்கணும், பரிசுத்தமானதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் அதற்காக பிரயாசப்பட்டு எடுத்து கொண்டு வைத்தான். இவனும் பிரயாசப்பட்டான். ஆனா இவனிடத்துல உள்ளத்துல அந்த சரியான நோக்கம் இல்லை. இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்க. நம்ம எதை பண்ணினாலும் பண்ணாலும் வாழ்க்கையில கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம அப்படி செய்வோமானால் கர்த்தர் அதிகமாய் நம்ம பிரியப்படுவார். ஒவ்வொரு நாளுமே நம்ம அதற்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா நம்முடைய தீர்மானங்கள், நம்ம ஒரு நாள்ல எவ்வளவு தீர்மானங்கள் எடுக்கிறோம், எவ்வளவு காரியங்களை நம்ம செய்யறோம். அப்ப எல்லாத்துக்கும் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும்போது நாம நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையா இருக்கும். சரி, ரெண்டாவது, நாம அந்த மாதிரியான வாழ்க்கைக்கான அந்த தகுதி உள்ள அந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம வாழ்க்கை இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம முதல்ல ஏர்லி டேஸ்ல நம்ம லைஃப் ஸ்டைலு, நம்ம வீட்டு செட்டப் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்து வர, நம்மளுடைய அந்தஸ்து மாற மாற நம்முடைய வீடெல்லாம் கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறும் இல்லையா? ஏன்னா நம்ம அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நாம உயர்த்திக்கிறோம். இப்போ ஒரு கலெக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ்ல அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், ஹி இஸ் நவ் ப்ரொமோட்டட் அஸ் கலெக்டர்னா, கலெக்டருக்கு ஏற்ற அந்த கலெக்டருடைய லைஃப் ஸ்டைல் அவருக்கு இருக்கணும். இன்னும் இந்த பழைய மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அவர் இருந்தாரானால் அவரை அவருடைய வேலையவே அவரால் சரியா செய்ய முடியாது. அந்தந்த வேலைக்குரிய, அந்தந்த தகுதிக்குரிய ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம கிட்ட கட்டாயமா இருக்கணும். அதேதான் இப்ப ஆண்டவரோட பிள்ளையா ஆகிறதுக்கு முன்னால நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற. ஆனா நவ் ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட், ஐ ரெப்ரசன்ட் காட் அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதப்படணும். பரிசுத்தத்தை நாடணும். அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஒளி
மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் நாம் இருக்கணும். சோ அதுக்கு தகுதி இல்லாதவர்களாகும் போது நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. மூன்றாவதாக அவரை போலவே நாம் மறுரூபமாகிறதற்கு இணங்காவிட்டால், அது எப்படின்னா அதற்கு நிறைய நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட வேண்டும். நம்மிடத்திலிருந்து டீரூட் பண்ணணும். சில ஆழமான சில காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும். அதையெல்லாம் நம்ம இடத்துல இருந்து எடுத்து சீல் பிதுக்கப்பட வேண்டும். அப்பதான் அந்த காயம் ஆறும். அப்பதான் நம்ம ஒரு புது சரீரம் வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு மறுரூபம் ஆகிறதற்கு நாம் இணங்க வேண்டும். ரோமர் 12 இதே ரோமர் 12:1-2 அதுதான் நம்ம வாசிக்கிறோம். மனம் புதிதாகிறதுனாலே நான் அவரை போல மறுரூபம் அடைய வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே. நான்காவதாக நம்ம பாக்குறது அந்த அந்த இது ஏன் நமக்கிட்ட கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அவர் தருகிற ஆசீர்வாதங்களை, அவர் தருகிற நன்மைகளை நாம முழுமையா சுதந்திரித்துக் கொள்வதில்லை. நமக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களோட நம்ம சந்தோஷப்பட்டுறோம். முழுமையா நாம் அதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிறவர்களாகிறோம். ஏன்னா அந்த அளவு பொறுமை இல்லை, அந்த அளவு என்டியூரன்ஸ் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள், தாமதங்கள் இதெல்லாம் உண்டு. ஏன்னா நிறைய டெஸ்ட் உண்டு. இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி பாஸ் பண்ணி போகணும். இப்போ ஒரு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறான்னு பார்த்தா அவனுக்கு எவ்வளவு டெஸ்ட் வைக்கிறாங்க. சின்ன முதல்ல எடுத்த உடனே ஓட்டங்கிறாங்க. முதல்ல எடுத்தோடனே சட்டையெல்லாம் கழட்டிட்டு ட்ரௌசரோட உட்காரணுங்கிறாங்க. அந்த டெஸ்ட்லயே பாதி பேர் ஓடிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அவன் ஸ்டெப்ல அவன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரான். ஸோ ஒரு மிலிட்ரிக்கு ஆஃபீஸருக்கு அவ்வளவு ஆஃபீஸரே இல்லை, மிலிட்ரிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இந்த டெஸ்ட்னா பரலோகத்துல என்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு டெஸ்ட் வச்சிருப்பாரு ஆண்டவர். அந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணோம். அப்போ அதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக வேண்டும். இப்போ அதுதான் நான் சொன்னேன், நமக்கு ரட்சிப்புனா என்ன, நீதிமான் ஆக்கப்படுகிறதுனா என்னன்றத கிளியரா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரிடம்ஷன், ஜஸ்டிபிகேஷன். ரிடம்ஷன் ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. அடிமை மார்க்கெட்ல இருந்து விலைக்கு வாங்கி வீட்டுல தன்னுடைய வீட்டுல அங்க அடிமைகளாய் நடத்தப்படுகிறது. ஒரு பர்சனை அடிமை காசு கொடுத்து நீங்க வாங்கி வீட்டுல அவங்க வேலைக்கு வச்சுக்கிறது பேரு தான் ரிடம்ஷன். இந்த ஒரு அதிகாரி அப்படிதான் செஞ்சாரு. அங்க இருந்து ஒரு பெண்ணை வாங்கினாரு. அதிக விலையை கொடுத்து யாருமே வாங்க முடியாத மாதிரி அந்த ஏலத்துல அவர் விலையை கொடுத்து அந்த பெண்ணை வாங்கினாரு. அப்போ அந்த அந்த பெண்ணு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கா, என்னை இவ்வளவு விலை போட்டு வாங்கியிருக்காரு, இது என்னை எப்படி இங்க கொடுமைப்படுத்த போறாரோ அப்படின்னு அவன் நினைச்சிட்டே வர. ஏன்னா அன்றைக்கு அடிமைகளுக்கு வாய் திறந்து பேசவே முடியாது. என்னவருக்கு கூட உரிமை இல்லைங்கிற அளவுக்கு அவங்க அடிமைத்தனமா வச்சிருந்தாரு. அந்த மாதிரி அந்த பெண் யோசிச்சுட்டு வரும்போது இங்க வயிற்றுக்கு வந்த உடனே அவளை குளிக்க வச்சு புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சு அவர் என்ன சொன்னாருன்னா, நீ இனிமே அடிமை இல்லை, நீ விடுதலை ஆயிட்ட, நீ போய் உன் வாழ்க்கையை நடத்திக்கோ அப்படின்னு அவளை ஃப்ரீயா விட்டுறாரு, ஃப்ரீடம் கொடுத்துட்றாரு. அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் தாழல. ஏன்னா அவ சிறு வயதுல இருந்தே அடிமையாகவே இருந்தவள், அடிமையின் கொடூரத்தை அறிந்தவள். இப்படி ஒரு மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து அவர் சொல்றா, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கே வேலை செய்யறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றான். நான் உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா வேலையும் நான் செய்யறேன், எனக்கு அந்த பர்மிஷன் கொடுங்கன்னு அவ கேட்பான். ஏன்னா அது அது எப்படி அவ கேட்டா, அவ தன்னையே சரண்டர் பண்ணா, அன்பின் நிமித்தமாய் சரண்டர் பண்ணா. she realized the price that the person gave for her life. Her life was a worthless life. Her life was no good at all. அடிமையில பலவிதமான அசுத்தங்கள்ல பாவங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு லைஃப் தான். ஆனா அந்த மாதிரி ஒரு பிள்ளைய எடுத்து இப்படி ஒரு விடுதலையை அவர் கொடுத்தோடனே இவ அந்த விடுதலையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த மனிதனுக்கு அவ நன்றி செலுத்தும் விதமாய் தன்னை தாழ்த்தி அவள் அப்படியே சரண்டர் ஆகிறார்.
இதேதான் இயேசு கிறிஸ்து நம்மையும் இப்படிப்பட்ட ஒரு அடிமையான பாவத்தில் அடிமையா இருந்த நம்மை மீட்டுக் கொள்கிறார். அதற்கான கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். அதுதான் அவர் சிலுவையிலும் செலுத்தி இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொண்டு விசுவாசித்து அவருக்கு நாம, ஆண்டவரே நான் உம்முடைய பாத்திரம்ல நான் உண்மையே சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்துறதுதான் ரட்சிப்பு. இப்ப ஜஸ்டிபிகேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மனுஷனுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. எபிரேயர் 9:27 மனிதனாய் பிறந்த அனைத்து பேருக்கும் மரணமும் உண்டு, நியாயத்தீர்ப்பும் உண்டு. அப்போ நம்ம அந்த ஜட்ஜு முன்னால நிற்கும் போது நாம நம்மை ஆண்டவர் அவர் நம்மை ரட்சித்ததினால அந்த ஜட்ஜ் அவர் ஒரு நீதிபரர். அவர் என்ன சொல்வாரு, பாவம்னு இருந்தா அந்த பாவத்துக்கு தண்டனை கட்டாயம் கொடுக்கணும். அது அவருடைய வேலை. அவர் அதை தான் இப்பவும் செய்யறாரு. பாவத்தை அவர் சுத்தப்படாத சுத்த கண்ணர். அதனால அவர் கட்டாயமா பாவத்தை தண்டிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை என்ன சிலுவையில நம்ம ரட்சித்திருக்காருன்னா, அவர் நமக்கு செய்யற ஒரு பெரிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மை நீதிமான் ஆக்குகிறார். எப்படி? இன்னைக்கு வக்கீல்களும் இதே கேஸ் போட்டு அவங்க நமக்காக பேசுறாங்க. ஒரு வக்கீல் நமக்காக பேசுறாங்கன்னா இதே மாதிரிதான் பேசுவாங்க. அப்ப ஜட்ஜு தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாரு. இவன் இந்த கொலை செஞ்சிருக்கான், அதனால இவனுக்கு தண்டனை. அப்ப அவனுக்காக பேசுற வக்கீல் என்ன சொல்வாரு, நிறைய சாட்சிகளை உருவாக்கி அவர் என்ன சொல்வாரு, அந்த தண்டனையை இவன் செய்யவே இல்லை, இவன் அந்த தண்டனையை செய்யல, இவன் நிரபராதி அப்படின்னு அந்த வக்கீல் வாதாடுவாரு. அதுக்காக நிறைய சாட்சிகள் இருந்தாலும் இல்லைனாலும் உருவாக்கி அவருடைய சாதுரியத்துல பேசி அந்த மனிதனை நிரபராதியா. ஆனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவின் இடத்துல நாம் அவருடைய நியாயத்திற்கு முன்னால நிற்கும் போது அவர் நம்ம எப்படி பேசுவார் என்று பாத்தீங்கன்னா, நம்ம குற்றவாளி இல்லைன்னு அவர் ஒரு நாள் சொல்ல மாட்டார். நம்முடைய ஆண்டவர் இடத்துல பொய் கிடையாது. அவன் செய்த பாவம்தான், அவன் பாவிதான். ஆனா அவனுக்கான அந்த கிரயத்தை நான் செலுத்தி இருக்கேன். என் ரத்தத்தினாலே நான் அதை செலுத்தி இருக்கிறேன். சோ அவனை நீங்க விடுதலை செய்யணும்னு சொல்லி அவனை நான் நீதிமான் ஆக்கியிருக்கேன். அவன் குற்றவாளி இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவன் இப்ப நீதிமான். என் ரத்தத்தினால் அவன் நீதிமான். இதற்கு மேல பிதாவினால் ஒன்று பேச முடியாது. அப்படிதான் நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இப்படி செய்த நம்ம ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு அன்புள்ளவர்களாக, எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக, எவ்வளவு அவருக்காய் ஜீவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் நாம் வரல. ஆனா 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, நாம் பாவிகளா இருக்கையிலேயே நம்மேல் அன்பு செலுத்தின ஆண்டவர். So we have to be very very grateful to God. சரி, இப்ப நம்ம சொன்னதே தான் திரும்ப திரும்ப இங்க போட்டிருக்கு. சோ அத நம்ம ரட்சிப்பு, இந்த நீதிமான் ஆக்கப்படுகிறது, இதையெல்லாம் நாம என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணணும். இதை நாம ஏர்ன் பண்ண முடியாது. இதை நம்ம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மூலமாய் நாம் அதை பெற்றுக்கொண்டோம். அது வேற எந்த வழியிலும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். 25ஆம் வசனத்துல 25-26 நம்ம பார்க்கிறோம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அதாவது என்ன அவர் சொல்றாருன்னு சொன்னா, பிதாவை அவருடைய கோபத்திலிருந்து அவரை அப்படி ஏதாவது செய்து அவரை ப்ளீஸ் பண்ணி அவருக்கு இன்னைக்கு எல்லாம் செய்யறாங்கல்ல,
இன்னைக்கு மனுஷருக்கு நம்ம அதிகாரி கோபமா இருந்தா அவருக்கு ப்ளீஸ் பண்றதுக்காக அதையும் இதையும் செய்யறாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய ஆண்டவர் எதையும் அவர் செய்யல. அல்லது பிதாவானவருமே அவர் இந்த மன்னிக்கிறதுக்கு மாட்டேன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அதையும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபாதார பலியாக தன்னை கொடுத்த அந்த அன்பின் நிமித்தமாக, ஏன்னா தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்ததினால தான் தன்னுடைய குமாரனையே அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். சோ அவர் பாவத்தை வெறுக்கிறவரா இருந்தாலும் நம்மை பாவியை மன்னிக்கிறதற்கு அவர் தயங்குகிறவர் அல்ல. பாவையை மன்னிக்க அவர் விரும்புகிறார். ஆனா பாவம் செஞ்சிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன நம்ம செய்யணும்? அதுக்காகத்தான் அவருடைய மகனை கிருபாதார பலியாக அனுப்பினார். எப்படியாவது இந்த மனுக்குலத்தை மீட்கணும். ஆனா இந்த மனுக்குலம் இப்படி பாவத்துல இருக்கு. நிச்சயமா இந்த மனுக்குலத்தை நான் தண்டிக்கணும். அப்போ இதுக்கு நடுவுல யாராவது இருந்தா தான் நமக்கு இதை சரிப்படுத்த முடியும்ன்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை அப்படிப்பட்ட கிருபாதார பலியாக அனுப்பினார். இதுதான் இந்த ரோமர் நிருபத்துல தெளிவா பவுல் விளக்கிட்டே இருக்காரு. சோ பழைய நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களா இருந்தாலும் மேசியா வருவார்னு அவர் மேல என்ன செய்தார்கள்? நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தார்கள். அதனாலே அவர்களுடைய பாவங்களுக்கு அவர்கள் மிருக பலிகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த மிருகத்தின் ரத்தத்தினால பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்காது. பாவத்தை மூட முடியும். அன்றைக்கு செய்த அத்தனை பலிகளும் பாவத்தை மூடின. பிரதான ஆசாரியார் எல்லாம் போய் அவ்வளோ பலிகளை செலுத்தினாங்க இல்லையா? அந்த பலிகள் எல்லாம் என்ன செய்ததுன்னா திரளான பாவங்களை மூடிற்று. ஆனா திரளான பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கல. அது எங்கதான் கிடைச்சதுன்னா சிலுவையில தான். அதனாலதான் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லா விதமான பாவங்களுக்கும் உண்டான ஆக்கினையை அவர் சுமந்து சிலுவையிலே அதற்கான கிரயத்தை செலுத்தி தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை அவர் சிந்தினார். அதனால எல்லா காலத்தினுடைய பாவ நிலைமைகளும் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோ அந்த பழைய ஏற்பாட்ட உடனே நமக்கு சில பேருக்கு கேள்வி வரும். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் அந்த பலிகள்லாம் செலுத்தினாங்கல்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த பலிகள் அவங்க செலுத்த வேண்டியதா இருந்தது. ஏன்னா அப்பதான் அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்க முடிந்தது. ஆனா அந்த பலிகள் எல்லாம் பாவத்தை மூடிற்றே ஒழிய பாவத்துக்கான நிரந்தர ஒரு மீட்பை தர முடியவில்லை. அந்த மீட்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் அவர்களும் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். மேசியா வருவார்னு காத்திருந்தாங்க. இப்போ 27ஆம் வசனத்துல இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? நாம் என்னன்னு மேன்மை பாராட்டுறது? அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலயா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அது விசுவாச பிரமாணத்திலே. அதான் கிரியைகள்னால எதையும் நம்ம செய்ய முடியாது. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான்கப்படுகிறோம் என்று தீர்க்கிறோம். இப்போ நம்ம திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்றோம். இல்லை, இன்றைக்கு வரைக்கும் நம்ம அந்த 10 கட்டளைகளை வாசிக்கிறோம். இதை கை கொள்ள எங்களுக்கு இந்த பிரமாணத்தின்படி எங்களுக்கு உதவி செய்யும்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னு சொன்னா அதுதான் நமக்கு என்ன சொல்லியிருக்கு? எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லுது. சரியா? நியாயப்பிரமாணம் கட்டாயம் நமக்கு அவசியம். தட் இஸ் தி ஸ்டாண்டர்ட். ஆனா அதே நம்மளை ரட்சித்துருவோம்னு நம்ம நினைக்க முடியாது. நாம அதை கைப்பிடித்தா நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னு சொன்னா அது ஒருவராலையும் முழுசா கைப்பிடிக்க முடியாது. அப்போ ஒருவரும் கூட ரட்சிக்கப்பட முடியாது. அது அல்ல கர்த்தருடைய நோக்கம்.
ஒரு ஆத்மாவும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அதனால தான் நம்ம அந்த ரட்சிப்பை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பவும் அதே தான் சொல்றாரு. அதாவது புறஜாதிகளுக்கும் அவர் தேவன், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் அவர் தேவன். இந்த விருத்த சேதனம்ங்கிறது ஒரு முக்கியமா வரும். அடுத்த அதிகாரத்துல அதை முக்கியப்படுத்தும், அதிகமா பேசும். இந்த விருத்த சேதனங்கிறது ஒரு ரிச்சுவல். அன்னைக்கு எப்படி அந்த பலிகளை செலுத்தினாங்களோ அதே மாதிரி இந்த விருத்த சேதனம் அப்படிங்கிறது ஒரு ரிச்சுவலா அன்னைக்கு யூதர்கள் செய்தாங்க. அது யூதர்களுக்கு அடையாளமா இருந்தது. இது ஏன் இங்க ரொம்ப முக்கியப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த யூதர்கள் அத நான் சொன்னேன்ல, நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு, இமேசியா அவர்களுக்கு, எல்லாமே அவர்களுக்கு தான் அப்படின்னு அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க இன்றைக்கு வரைக்குமே. அவர்கள் இல்லாத புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அங்கேயும் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, நிறைய ரோமன்ஸ், கிரேக்கர்கள், யூதர்கள் அல்லாத இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பேரு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். அந்தியோகியா சபையிலிருந்து பவுலுடைய முதலாம் பிரயாணத்திலிருந்து அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த பெயர் கிடைத்தது. அப்போ அந்த கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் இது எல்லாத்தையும் ரட்சிப்பு, நீதிமான் ஆகிறது, இதெல்லா உரிமைகளும் அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. ஏன்னா அது யூதர்களுக்கு தான் சொந்தம். அப்ப அவங்க என்ன செய்யணும், அவங்க முதல்ல இந்த விருத்த சேதனம் செய்யணும். ஏன்னா யூதர்களுக்கு அடையாளம் விருத்த சேதனம். அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா விருத்த சேதனம் உள்ளவர்கள் எல்லாம் யூதர்கள். அப்ப அந்த விருத்த சேதனம் பண்ணாதவர்கள் யூதர்கள் அல்ல. அப்ப இந்த அவங்களுக்கு எந்த எந்த என்ன சொல்றது பிரிவிலேஜும் கிடையாது. ஆண்டவரே கொடுக்கிற ரட்சிப்பை கூட அவங்களுக்கு அது சொந்தமாக கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்காகத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க யாரா இருந்தாலும் முதல்ல விருத்த சேதனம் பண்ணிக்கணும். அப்ப அவங்க முதல்ல யூதர் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவுடைய விடுதலையை அவங்க பெற்றுக்கலாம். அந்த ரட்சிப்பு எல்லாமே அவங்க அனுபவிக்கலான்னு ஒரு புது ரூலை அவங்க கொண்டு வராங்க. See, this is totally against Lord Jesus. அவர் எல்லாருக்கும் சொந்தம், எல்லாருக்கும் அதை கொடுக்கிறார். ஆனா இவங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு பவுண்டரி போடுறாங்க. நீ இங்க வந்தாதான், இப்படி ஆனாதான், இந்த பண்ணாதான் நீ அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனாலதான் பவுல் திரும்ப திரும்ப சொல்றாரு, யூதனா இருந்தாலும் சரி, யூதன் அல்லாதவனா புறஜாதியானா இருந்தாலும் சரி, அவனுக்கு இது விசுவாசத்தினாலே அவன் அதை பெற்றுக்கொள்ளும். சரி, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்முடைய காரியங்கள்லயும் கூட நம்ம இது மாதிரியான இதையெல்லாம் சில விஷயங்கள்ல செய்து கொண்டே இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள அனுமதிக்கிறது, உட்கார்ற இருக்கைகள்ல, இன்னும் சில இதுல செலெக்ஷன்ஸ்ல, கமிட்டி மெம்பர்ஸ்ல, அப்புறம் இன்னும் இப்படி எல்லாம் பண்றப்போ அதை அப்படியே ஒரு மாதிரி ஃபில்டர் பண்ணி அப்படியே அந்த ஆட்களா பார்த்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் செய்யறது இன்னும் நம்ம செய்துட்டு இருக்கோம். அப்படி நாம செய்யும்போது நாம் அன்றைக்கு மாதிரி அவர்களாட்டமே நாம் கிறிஸ்துவினுடைய அன்பை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கு. கிறிஸ்துக்கு மகிமை கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கும் மகிமை இருக்காது. இங்க நம்ம பெரியவங்களாட்டம் நாம செய்யறதெல்லாம் நமக்கு நம்மையே திருப்திப்படுத்துறது மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய பார்வையில அது சரி கிடையாது. எல்லாரையும் சமமாய் நினைக்க, எல்லாருக்கிட்டலயும் அன்பு செலுத்த நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம். இதுதான் அன்றைய ஆதி திருச்சபையில குறைவா இருந்தது. அது இன்று வரைக்கும் குறைவா இருக்கு. கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் அதனாலதான் பவுல் மூலமா திரும்ப சொல்றாரு. நீங்க யோவான் எழுதின நிருபங்கள் எல்லாம் பார்த்தாலும் அதையேதான் திரும்ப சொல்லிட்டே இருக்க. God doesn't want that condition to exist in his children. So கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? நியாயப்பிரமாணமே இல்லைன்னு சொல்றோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம். நாம் விசுவாசிக்கிறோம், நாம் நியாயப்பிரமாணத்தையும் விசுவாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்கிறோம். ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கணும்.
சரி, 4ஆம் அதிகாரம் முடிஞ்சிச்சு. 5ஆம் அதிகாரத்துல சும்மா 1-2 வசனங்களை பார்த்துட்டு அடுத்த வாரம் தொடரும். 3ஆம் அதிகாரம் முடித்து 4ஆம் அதிகாரம். இதுல முதல்ல கொஞ்சம் வசனங்கள் ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த அதிகாரத்துல நல்லா நம்ம ஒண்ணு கற்றுக்கொண்டோம். என்ன அப்படின்னா, ரட்சிப்புனா என்ன, நீதிமானாக்கப்படுறதுன்னா என்ன, அது எல்லாருக்கும் பொருந்தியது, எல்லாருக்கும் தகுதியானது. யாரும் அதை இது பண்ண முடியாது. யூதர்கள் முதல்ல யூதனாகி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ரட்சிப்புக்குள்ள வரணும்னு சொல்ற அந்த யூதர்களுடைய காரியம் எல்லாம் தவறுங்கிறத இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரோமன்ஸ் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா, இப்ப இங்க கேட்கிறோம், அப்படியானால் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அதை முடிச்சோம் இல்லையா? அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம். ஏன்னா ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன். ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் கிடையாது. ஆபிரகாம் ஒரு யூதனே கிடையாது. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இப்போ அவருடைய விசுவாசம்தான் அவனை நீதியாக்கிற்று. அவனுடைய கிரியைகளினால் எதுனாலும் அவன் நீதிமானாக்கப்படவில்லை. இது பாருங்க எவ்வளவு தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்குன்றத நாம பார்க்கலாம். நமக்குள்ள எப்பவுமே ஒரு சின்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மை நாமே நீதிமானாக்கி கொள்வது, சுயநீதி. மற்றவங்களை கம்பேர் பண்றது, அவங்கள காட்டில நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, அவங்க செய்யற மாதிரி எல்லாம் நம்ம செய்யல. இந்த பரிசேய புத்தி அப்படியே இருக்கும். நான் ப்ரேயர் பண்றேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன். இப்படி செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன், இது ஒரு சின்ன நம்மளுடைய பாவ நேச்சர். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அ சிம்பிள் டிஎன்ஏ. நம்முடைய ஜீன்ல இருக்காது. ஆனா இது எதையுமே நம்முடைய பரிசுத்தமுள்ள ஆண்டவர் முன்னால கொண்டு வர முடியாது. அது புஷ்ஷுன்னு போயிடும். ஒரு வைக்கோல்ல கொண்டு போய் நெருப்புல வச்சா என்ன ஆகும்? அவிஞ்சு போயிடும். அதே மாதிரி நாம கொண்டு போய் அதை ஆண்டவர் கையில கொண்டு பக்கத்துல வைக்கவே முடியாது. ஈவன் பிஃபோர் வி கம் நியர் இட் வில் கெட் பர்ட். ஸோ இந்த ஆட்டிடியூடுல நாம இருந்தோம்னால் நம்மால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியும். அதனாலதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன், இந்த சுய நீதி எதுல வருதுன்னு சொன்னா செல்ஃப் டிசெப்ஷன். நம்மையே நாம் ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு காரியம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. இப்போ இதே மாதிரி நாம ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம பார்க்கும்போது நாம் எப்படி இந்த இந்த சுய நீதியிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா, பெரேயா மக்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவங்க செய்த ஒரு காரியம் என்னன்னா, வேத வசனத்தோடு அவர்களுடைய வாழ்க்கைய உராய்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நகை கடைக்கு போறோம், நம்ம ஒரு கோல்டு கொடுத்தோம்னா முதல்ல அவன் என்ன செய்வானா, உராய்ஞ்சு பார்ப்பான். அதோட கோல்டு ஸ்டாண்டர்டா அவன் பார்ப்பான். அதே மாதிரி தான் இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, வேதத்தை உராய்ஞ்சு பார்த்தாங்க. வாழ்க்கைய அவங்க ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாமும் அந்த ஏமாந்து போய்விடக்கூடாது. செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன்ல நாமே ஏமாற்றிக்கொள்ள கூடாது. பவுல் இந்த ரோமருக்கு எழுதும் போது ஆபிரகாமை எப்படி பார்க்கிறாருன்னா, அன்றைக்கு இருந்த யூத மக்கள் இடத்துக்கு அன்றைக்கு இருந்த ஜனங்கள்ல அவங்க மிக உயர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆக்சுவலா யூதர்கள்னு அந்த மக்களுக்கு வெகு பின்னாட்களில தான் பெயரே வந்தது.
பவுல் காலத்துல அவங்க ரோம ரோம நாட்டுல வாழ்ந்தாலும் யூதர்கள், அன்னைக்கெல்லாம் பவுல் காலத்துல யூதர்கள் என்று அவங்க அழைக்கப்பட்டாங்க. ஆனா ஆபிரகாம் காலத்துல அவங்க யூதர்களாக இல்லை. அன்றைக்கு இருந்த ஜனங்கள்ல ஆபிரகாம் ஒரு பெரிய முக்கியமான மனுஷனாய் அவர் இருந்தார். இந்த அவர் அவர் அப்படி முக்கியமான மனுஷனா, செல்வந்தனா அப்படி இருந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் அவர் இருந்தவர் அன்றைக்கு கர்த்தருக்கு முன்னால அவர் ஒன்றுமே இல்லை. இந்த அப்படிங்கிறது அவர் உணர்ந்திருந்தார். ஏன்னா அவர் தன்னுடைய அந்த கிரியையினால, தான் சம்பாதித்த சம்பாத்தியத்தினால, செல்வத்தினால அவர் அப்படி உயர்ந்தவராய் இல்லை. இப்ப யோபுவை குறிச்சு கூட, இது உங்களுக்கெல்லாம் முன்னால யோபுவை குறிச்சு கூட ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா, அவன் மிகுந்த செல்வமுடையவனா இருந்தான். ஆனா அவனை பத்தி எப்படி சொல்றாரு? அவன் சன்மார்க்கனா இருந்தான், உத்தமனா இருந்தான். அவன் பொல்லாப்புக்கு பயப்படுகிறவனா இருந்தான், பொல்லாப்பு செய்யாதவனா இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். அப்படி ஒரு சர்டிபிகேட்டை கர்த்தரே கொடுத்தாரு. அது மாதிரி இந்த ஆபிரகாமுடைய கிரியைகளை வைத்து நாம் அவரை என்ன செய்ய முடியாது, ஒரு மேன்மையானவராய் அவரை நாம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆபிரகாமுடைய கிரியைகளினாலே அவர் நீதிமான் ஆக்கப்பட்டான்னு சொல்றதை விட, ஆபிரகாமுடைய விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்வதுதான் சரின்னு சொல்லி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அன்றைக்கே ஆபிரகாம் காலத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாருன்னா அதுக்கெல்லாம் முன்னால விசுவாசிகளின் தகப்பன் என்று அவர் கருதும்படியாக அவரை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க எவ்வளவு கிளியரா போட்டிருக்கு பாருங்க. அவர் செய்த காரியம் அல்ல, கர்த்தரை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. இன்னைக்கு நாம் நீதிமான ஆக்கப்படுவதற்கு நமக்கு வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னன்னு விசுவாசிக்கணும்? அவர் என் தேவன், அவர் என் இரட்சகர், என் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார், என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். இந்த காரியத்தை நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு அவர் தன்னுடைய நீதியை கொடுப்பார், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும். இதுதான் இன்றைக்கு நாம டேக் அவே பாயிண்ட். அதாவது ஆபிரகாம் காலத்திலேயே, ஆபிரகாமுடைய அந்நாட்களிலேயே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் நீதிமான் ஆனான். தேங்க்யூ சிஸ்டர். சரி, அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உங்களை பார்த்துல வருகிறோம் சுவாமி. இன்றைக்கும் நீர் கற்றுத்தந்த இந்த முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையின் கோட்பாடுகளை திரும்பவுமாய் நாங்கள் நினைவு கூர்த்து, ஆமாண்டவரே, நாங்கள் தெளிவான சிந்தனையோடு பாவத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நீதியை குறித்து, நீர் அருளுகிற நீதியை குறித்து, ஆண்டவரே, நாங்க எப்படிப்பட்ட காரியத்தை விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ரட்சிப்பு கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால் ஆனது என்று சொல்லி அறிந்து, ஆண்டவரே, திரும்பவுமாய் எங்களை ஒரு கூட தாழ்த்தி முறை பணத்துல ஒப்பு கொடுக்க. ஆமாண்டவரே, உம்மிடத்துல நாங்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதுமே அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தேவை. அர்ப்பணம் தேவை. கான்சக்ரேஷன் இஸ் எசென்ஷியல். நாங்க எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கை இன்னும் தூய்மையாகி, இன்னும் உமக்கு ஏற்றதாய், இன்னும் உமக்கு பிரியமாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாளையில வந்த இருவருக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். விமலா சிஸ்டருக்காக செபிக்கிறோம். அவங்களை காணோம், அவங்களை அடுத்த முறை சுகத்தோடும் பலத்தோடும் காணும்படியாய் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இன்னும்
வாஞ்சையை தாரு சுவாமி, விருப்பத்தை தாரு, வேதத்தை நேசிக்க எங்களுக்கும் உதவி செய்யும். வசனத்தின் மூலமாய் கற்றுத் தருகிற காரியங்களை புரிந்து கொள்ள, வாழ்க்கையில அதை அபியாசிக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். Thank you very much. குட் நைட். குட் நைட். Thank you. Good day, good evening. எங்களுக்கு குட் ஈவினிங் 4:30. Thank you. ஓகே, பை.